ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இயல் 8ல் இருக்க ஒன்றே குலத்தில் இருக்கிற பாடப்பகுதி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு நான் அந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறநெறியில் வாழ்பவர்களின் உயிரை கவர வரும் அவனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். ஸோ அப்போ ஆப்ஷன் என்னென்னா இ. இப்போ அடுத்து ரெண்டாவது ஒன் பார்க்கலாம். ஒன்றே குலம் என்று கருதி வாழ்பவரே மனித பண்பாகும். அப்போது இரண்டாவதுக்கு ஆப்ஷன் ஆ குலம். என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம ஒன்றே குலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு பண்பாக இருக்கணும்னு சொல்ல வராங்க. அடுத்து நமனில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நமன் கூட்டல் இல்லை. ஆப்ஷன் இ. அடுத்து நாலாவது ஒன்று என்னென்னா நம்பருக்கு கூட்டல் அங்கு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நம்பர் கங்கு. அது நம்பர் கூட்டல் அங்குன்னா என்னது? ஆப்ஷன் இயில் இருக்கிற நம்பர் கங்கு. இப்போ அடுத்து குருவினாவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குருவினா ஒன்று என்னதுன்னா யாருக்கு யமனை பற்றி அச்சம் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, யாருக்கு யமனை பற்றின பயமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போது பாடலின் பொருள், தட் மீன்ஸ் பேஜ் நம்ம 168ல் இந்த மனிதர் அனைவரும்லேருந்து இல்லை வரைக்கும் முதலாவது குருவினா என்னென்னா மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர், உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே. இக்கருத்துக்களை நன்றாக மனதில் நிறுத்துபவர்களுக்கு யமனை பற்றி அச்சம் தேவையில்லை. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம இரண்டாவது குருவினாவை பார்க்கலாம். ரெண்டாவது குருவினா என்னென்னா மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ விரும்புபவர் செய்ய வேண்டியது யாது? ஓகே, நம்ம அதை போய் பார்க்கலாம். இப்போ வந்தாச்சு. ஸோ இப்போ பாடலின் பொருளில் மனிதரிலிருந்து இந்த ஈட்டெடுங்கள், தட் மீன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஃபுல்லாக செகண்ட் குருவினா. ஓகேவா? இப்போ அடுத்து சிறுவினா என்னென்னா மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது? ஓகே, பேஜ் நம்பர் 168 எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சிறுவினா எதுலேருந்து எது வரைக்கும்னா இதிலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு சிறுவினா. ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நான் அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் போட்டுறேன். சரி, ஓகே, நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.